Hi, hello, vanakkam. Welcome to Commerce Pullinga channel. In the video, நம்ம Unit 1 Accounts from Incomplete Records chapter exercise number 10 to 16 எப்படி solve பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த sums எல்லாம் வந்து subsidiary books related ஆன questions. Subsidiary booksனா என்னென்ன account வரும் and என்னென்ன account open பண்ணா என்னென்ன values கண்டுபிடிக்க முடியும் அது எல்லாமே ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த I பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஷின் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகிடும். சரி வாங்க இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். 10th கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். அதாவது கிரெடிட் சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு. ஸோ கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதோட பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெப்டாஸ் ஆஸ் ஆன் 1st April 2018 தந்திருக்காங்க. அப்போ இயர் எந்த இயர் வரும்? அஃப்கோர்ஸ் 2018 and 19 வரும். அண்ட் எந்த இயர்? ஃபினான்ஷியல் இயர். ஏன்னா ஏப்ரல் டு மார்ச் வந்து இங்கே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டெப்டார்ஸோட வேல்யூ என்ன? 1 lakh தந்திருக்காங்க. கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ் 2,30,000 அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் டெப்டார்ஸ்க்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்களோ அது 5,000. ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் 25,000. க்ளோசிங் டெப்டார்ஸ் வந்து நம்மளுக்கு 1,20,000 தந்திருக்காங்க. இப்போ எப்படி டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன போடணும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடு வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? 1 lakh. அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். எப்பவுமே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆப்போசிட் சைடில் வரும். ஓகேவா? ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ தந்திருக்காங்க? 1,20,000. நெக்ஸ்ட் நம்ம என்ன போடணும்னா கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டார்ஸ். கேஷ் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு நம்மளுக்கு? 2,30,000. அப்போ வந்து நம்ம டெப்டார் சைடில் கிரெடிட் சைட் பை கேஷ் கேஷ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பை கேஷ் 2,30,000 அமௌண்ட் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். செகண்ட் ஒன் வந்து கேஷ் ரிசீவ்ட் ஒரு கேஷ் அலவுட். இதில் வந்து டெப்டார்ஸ்னால கேஷ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 2,30,000. அதனால பை கேஷ் 2,30,000. இப்போ டிஸ்கவுண்ட் அலவுட் நம்ம எவ்வளோ காசு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம்னா 5,000. அதனால கிரெடிட் சைட் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல பை டிஸ்கவுண்ட் அலவுட் 5,000. அதே மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் எவ்வளோ நம்ம சேல் பண்ண குட் வந்து நம்மளுக்கு திருப்பி பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கு. அது வந்து அதோட வேல்யூ வந்து 25,000. அதனால டோட்டல் டெப்டார்ஸ்ல கிரெடிட் சைட் பை ரிட்டர்ன் இன்வர்ட் 25,000 rupees. இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணோம்னா இதோட டோட்டல் 3,80,000 வருது. அண்ட் இங்கே வந்து 1 lakh தான் இருக்கு. ஸோ 2,80,000 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கிரெடிட் சேல்ஸ். ஸோ பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து கிரெடிட் சேல்ஸ், தட் இஸ் 2,80,000. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின்ல வந்து from the following details find total sales. இங்க வந்து டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இங்க டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, கிரெடிட் சேல்ஸ் பிளஸ் கேஷ் சேல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஓப்பனிங் டெப்டார்ஸ் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பாருங்க ஜான்வரி டு டிசம்பர். ஸோ இது என்ன இயர்? எஸ், நார்மல் இயர். ஸோ ஓப்பனிங் டெப்டார்ஸ் 1,30,000, க்ளோசிங் வந்து 2 lakh தந்திருக்காங்க. இப்போ கேஷ் ரிசீவ்ட் இப்போ இது எங்கே போடணும்? எஸ், கிரெடிட் சைடில் வந்து 4,20,000 பை கேஷ். இப்போ உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் 35,000 தந்திருக்காங்க. இது எங்கே போடணும்? எஸ், கிரெடிட் சைட். தென் பேட் டெப்ட்ஸ். பேட் டெப்ட்ஸ் வந்து 15,000 தந்திருக்காங்க. இதுவும் வந்து நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் தான் போடுவோம். இப்போ லாஸ்ட்ல நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் தந்திருக்காங்க. இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஏற்கனவே டோட்டல் சேல்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் தந்துட்டாங்க. எவ்வளோ? 4,60,000. இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட்,
closing balance credit side. So opening balance 1,30,000, closing balance 2 lakhs. இப்போ cash எவ்வளோ கிடைச்சிருக்கு 4,20,000. So credit side by cash 4,20,000. Next sales return 35,000. Total debtors credit side sales return 35,000. Bad debtsum வந்து நம்ம credit sideல தான் போடுவோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6,70,000 கிடைக்குது. ஸோ இந்த சைடு 1,30,000 தான் இருக்கு. பேலன்சிங் ஃபிகர் இந்த கேஸ்ல எவ்வளோ 5,40,000. இதான் வந்து நம்மளோட கிரெடிட் சேல்ஸ். பட் கொஸ்டின் பாருங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எவ்வளோ 4,60,000. கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது 5,40,000 is equal to 10 lakhs. Okay. Next question பார்க்கலாம். 12th questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா from the following particulars prepare bills receivable account and compute the bills receivable from debtors. இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா bills receivable account open பண்ணி அதோட balancing figure தான் இந்த bills receivable from debtors. இப்போ question பார்க்கலாம். bills receivable at the beginning of the year தந்திருக்காங்க. bills receivable at the end of the year தந்திருக்காங்க. So இது opening, இது closing. Next cash received from bills receivable. எவ்வளோ காசு நம்ம receive பண்ணியிருக்கோம் 3,90,000. bills received dishonored 30,000. இப்போ எப்படி bills receivable account open பண்றதுன்னு பார்க்கலாம். இது same as debtors account. நம்ம debtors account போட்ட மாதிரி debit side opening balance, credit side closing balance போடணும். opening balance எவ்வளோ 1,40,000. So to balance brought down 1,40,000. closing balance 2 lakh. அது credit sideல 2 lakhs. Okay. செகண்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள். அதே மாதிரி தான் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல எங்க போட்டோம் கிரெடிட் சைட். ஸோ கிரெடிட் சைல்ஸ் பை கேஷ் ரிசீவபிள் 3,90,000. அங்க என்ன டிஃபரன்ஸ்னா பை கேஷ் ரிசீவ்டுன்னு போடுவோம். இங்க பை கேஷ் ரிசீவபிள் 3,90,000 போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட். அதாவது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பில்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. இதுல வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல தான் நம்ம எழுதுறோம் அண்ட் கிரெடிட் சைட்ல வரும். ஓகேவா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட்னு வந்தாலே கிரெடிட் சைடில் வரும். அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் எழுதுறதுனால திருப்பியும் நம்ம பை பில்ஸ் ரிசீவபிள் போட முடியாது. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட்னு வந்தால் நம்ம பை டெப்டாஸ் அண்ட் ப்ராக்கெட்டில் என்ன ஆயிருக்கு டெப்டாஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு காசு தரலை, அதாவது டிஸ்ஹானர்டுன்னு போட்டு அதோட அமௌண்ட் போடணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட்னு வந்தால் என்ன பண்ணணும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடணும் அண்ட் பை டெப்டாஸ்ன்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் டிஸ்ஹானர்ட்னு போட்டு அமௌண்ட் போட்டுரும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 6,20,000 வருது அண்ட் இங்கே பேலன்சிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 4,80,000. இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பில்ஸ் ரிசீவபிள் ஃப்ரம் டெப்டாஸ். 13th கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ் கேஷ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். இப்போ பர்டிகுலர்ஸில் என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் அண்ட் பர்டிகுலர்ஸில் தந்திருக்கிறது எந்தெந்த அக்கௌண்ட்டில் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டெப்டாஸ் ஆன் 1st April 2018. ஸோ இதுபடி ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோ பண்ணுறாங்க பிஸ்னஸ் 18 to 19 ஃபினான்ஷியல் இயர். இது வந்து ஓப்பனிங் டெப்டாஸ் தந்திருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டெப்டாஸ் எங்கே வரும்? எஸ் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். ஓகே 2,50,000 டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். செகண்ட் ஒன் வந்து பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2018. இங்கே பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் தந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் பில்ஸ் ரிசீவபிளில் டெபிட் சைட் போடணும். ஓகே ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ் வந்து டெப்டாஸ் சைட் பை கேஷ்னு கிரெடிட் சைட் போடணும். தென் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள் சேம் கேஷ் ரிசீவ்ட் வந்து பை கேஷ் கிரெடிட் சைட் போடணும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில். இங்கே வந்து பேட் டெப்ட்ஸ் 30,000 வந்திருக்காங்க. பேட் டெப்ட்ஸ் வந்து நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் போடணும். அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் இது வந்தால் மட்டும் நம்ம 2 அக்கௌண்ட்லேயும் போடணும்.
அப்போ bills receivable dishonoredனு வந்தா என்ன பண்ணணும், bills receivable accountல credit side, debtors accountல debit side போடணும். next return inward வந்து நார்மலா நம்ம debtors accountல credit side போடணும். then bills receivable on 31st March 2019 இது வந்து closing bills receivable எங்க போடுவாங்க, credit side, closing debtors credit side and cash sales தந்திருக்காங்க. எதுக்கு, total sales கண்டுபிடிக்கணும்னா cash plus credit. இப்போ வாங்க நம்ம accounts prepare பண்ணலாம். bills receivable accountல first opening balance closing balance போடணும். opening balance எவ்வளோ bills receivablல 60,000 and closing balance bills receivable on 31st March 90,000. second one வந்து cash receive ஆயிருக்கான்னு பார்க்கணும். இங்க cash received from bills receivable ஆயிருக்கா, 1,60,000 போடணும். then bills receivable dishonored 15,000 credit sideல போட்டா நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ இதெல்லாம் plus பண்ணி பார்த்தா 2,65,000 வருது and இங்க 60,000 தான் இருக்கு. so what's the balancing figure, bills receivable received இதான் balancing figure 2,05,000. ஓகேவா, and இது வந்து நம்ம எங்க போடணும்னா total debtors accountல credit side போடணும். ஓகே, bills receivable account open பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற balancing figure வந்து bills receivable received. இந்த amount நம்ம total debtors accountல credit side by bills receivable received னு போடணும். ஓகேவா, from bills receivable account. இப்போ total debtors account open பண்ணலாம். open பண்ணிட்டு first opening balance closing balance. opening balance வந்து 2,50,000, closing balance 2,40,000 போட்டுறணும். second வந்து cash received. எவ்வளோ cash receive ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,25,000. நம்ம முதலே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை பார்த்து போடணும். cash received from debtors 7,25,000. next bad debts எங்க போடணும், credit side 30,000. next bills receivable dishonored வந்து நம்மளுக்கு debit side வரும், to bills receivable dishonored. next return inwards debtors accountல credit side போடணும். and மறக்காம நம்ம bills receivable received இந்த bills receivable accountல கண்டுபிடிச்ச balance amount இருக்குல்ல, இதை போட மறந்துடக்கூடாது. so 2,05,000 by bills receivable received னு 2,05,000 போடணும். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா இந்த சைடு 12,50,000 கிரெடிட் சைடு 12,50,000 வருது அண்ட் டெபிட் சைடு வந்து நம்மளுக்கு 2,65,000 வரும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேலன்சிங் ஃபிகர் 9,85,000 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கிரெடிட் சேல்ஸ். ஓகே, இப்போ டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் தந்திருக்காங்க 3,15,000 plus 9,85,000 is equal to total sales. ஸோ டோட்டல் சேல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் கொஸ்டின்ல தந்திருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 9,85,000. ஸோ 13 lakhs தான் வந்து நம்மளோட ஆன்சர். 14th question, from the following details calculate credit purchases. credit purchases நம்ம கண்டுபிடிக்கணும்னா total creditors account open பண்ணணும். total creditors வந்து அப்படியே opposite of total debtors account. total debtors accountல எதெல்லாம் debit side வருமோ அது total creditors accountல credit side வரும். இப்போ வந்து opening creditors purchase return cash paid to creditors closing creditors நம்மளுக்கு தந்திருக்காங்க. இப்போ total creditors account open பண்ணலாம். total creditors accountல opening balance credit side வரும், closing balance debit side வரும். so opening balance வந்து 1,70,000 credit side, closing balance 1,90,000 அது வந்து debit side. second one வந்து purchase return வந்து debit side வரும் 20,000. cash paid to creditors 4,50,000 debit side வரும். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். டெபிட் சைட் டோட்டல் 6,60,000 வந்திருக்கு, கிரெடிட் சைடில் வந்து 1,70,000 மட்டும்தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் 4,90,000 தான் நம்மளோட கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 15th. From the following particulars calculate total purchases. So total purchases எப்படி கண்டுபிடிக்கணும்,
correct. Cash plus credit purchases is equal to total purchases. இங்கேயும் நம்மளுக்கு இந்த கொஸ்டின் மாதிரியே எல்லா வேல்யூவும் தந்திருக்காங்க. பில்ஸ் பேபிளோட வேல்யூஸ் தந்திருக்காங்க, கிரெடிட்டாஸ் எல்லா வேல்யூவும் தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணணும். கடைசியில் டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு டோட்டல் பர்ச்சேசஸோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ வாங்க ஒரு வேல்யூ ஒரு பர்டிகுலர்ஸ் பார்த்துட்டு அது எந்த சைடு வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஆன் 1st Jan 2018. ஸோ இது வந்து நார்மல் இயர் 2018ஓட இயர். இது ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் எங்கே வரும்னு சொன்னேன்? எஸ், கிரெடிட் சைடு. தென் பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் தந்திருக்காங்க. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் சேம் இதே மாதிரி தான் வரும். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடணும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை. ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ். இது வந்து நம்மளோட டெபிட் சைடு வரும். டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். பெய்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் இது வந்து டு கேஷ்னு டெபிட் சைடு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல வரும். நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் வந்து நம்மளோட டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்டோட டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட் கேஷ் பர்ச்சேசஸ் தந்திருக்காங்க. இது எதுக்கு தந்திருக்காங்க? கரெக்ட், நம்ம டோட்டல் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேஷ் பர்ச்சேசஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் தான் நம்மளுக்கு டோட்டல் பர்ச்சேசஸ். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம கடைசியில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். லாஸ்ட்டாக கிரெடிட்டாஸ் அண்ட் பில்ஸ் பேபிளோட க்ளோசிங் வேல்யூஸ் தந்திருக்காங்க. ரெண்டுமே ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்ஸில் டெபிட் சைடு வரும். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும், தட் இஸ் 25,000 அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு 20,000 போடணும். நெக்ஸ்ட் பெய்ட் ஃபார் பில்ஸ் பேயபிளோட அமௌண்ட் 30,000 தந்திருக்காங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு டூ கேஷ்னு 30,000 போட்டு இப்போ பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் 25,000. இதான் பில்ஸ் பேயபிளோட நம்மளுக்கு அமௌண்ட். இந்த அமௌண்ட்டு நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸில் டெபிட் சைடு போடணும், இதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். சேம் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் மாதிரியே ஓப்பனிங் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டாஸ் வந்து நம்ம கிரெடிட் சைட் போடணும், தட் இஸ் 30,000. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டாஸ் வந்து 25,000, அது டெபிட் சைட் போடணும். நெக்ஸ்ட் லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டாஸ் 1,20,000 தந்திருக்காங்க, நம்ம டெபிட் சைட் போடணும் 2 கேஷ். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தந்திருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்னும் டெபிட் சைடில் போடணும் 15,000. அண்ட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி பில்ஸ் பேயபிளோட பேலன்சிங் ஃபிகர் வந்து நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் போடணும். ஓகேவா? இப்போ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் 1,55,000 தான் நம்மளோட கிரெடிட் பர்ச்சேசஸ். பட் கொஸ்டினில் நம்மளுக்கு டோட்டல் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ளஸ் கிரெடிட். கேஷ் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் தந்திருக்க மாதிரி 2,25,000 அண்ட் கிரெடிட் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி 1,55,000. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆகுது? 3,80,000 தான் நம்மளோட டோட்டல் பர்ச்சேசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் ஆல் அக்கௌண்ட், அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், டோட்டல் டெப்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணணும். நம்மளுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஸ்டினில் தந்திருக்காங்க. வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேலன்சஸ் as on 1st April 2018 தந்திருக்காங்க. அப்போ வந்து இது ஃபினான்ஷியல் இயர் 18-19. ஓகேவா? ஓப்பனிங் பேலன்சஸ் பார்க்கலாம். டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிளோட அமௌண்ட் தந்திருக்காங்க. டெப்டாஸும் பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்சஸ் என்ன சைடு போடுவோம்? கரெக்ட், டெபிட் சைடு. அண்ட் கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. இப்போ க்ளோசிங் பேலன்சஸ் தந்திருக்காங்க. சேம் டெப்டாஸ், கிரெடிட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள். டெப்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு போடுவோம்? கிரெடிட் சைடு. கிரெடிட்டாஸ்து அப்படியே ஆப்போசிட் டெபிட் சைடு. பில்ஸ் ரிசீவபிள்து கிரெடிட் சைடு, பில்ஸ் பேயபிள் இது டெபிட் சைடு. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் எங்கெங்கே போடணும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ். டெப்டாஸ்லேருந்து நம்மளுக்கு காசு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் போடுவோம்.
செகண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்கு. டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து நம்ம யாருக்காவது டிஸ்கவுண்ட் தந்திருக்கோம், அது எப்பயுமே டெப்டாஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். இன்னொன்று வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, நம்மளுக்கு யாராவது டிஸ்கவுண்ட் தந்திருந்தா அது கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல வரும். இந்த கேஸ்ல டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ், ஸோ நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் தந்திருக்கோம், ஸோ இதுவும் வந்து டெப்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ். ஆஸ் யூஷுவல் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ் வந்து டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு டெபிட் சைடு வரும். ஃபோர்த் டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ். இந்த கேஸில் நம்மளுக்கு சப்ளையர்ஸ் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க, ஸோ இது எங்கே வரும்? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும் அண்ட் இது டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட் பேமெண்ட் அகேன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். பேமெண்ட் அகேன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். அண்ட் கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட்னு வந்தா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு அண்ட் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு. லாஸ்டா நம்மளுக்கு பேட் டெப்ட்ஸ் தந்திருக்காங்க. பேட் டெப்ட்ஸ் வந்து டெப்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். இப்போ நம்மளுக்கு எந்தெந்த வேல்யூ எந்தெந்த அக்கௌண்ட்ஸ்குள்ள போகணும்னு நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் போடணும். பில்ஸ் ரிசீவபிள்ல ஓப்பனிங் டெபிட் சைடு, க்ளோசிங் கிரெடிட் சைடு. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் வேல்யூ 30,000, க்ளோசிங் வேல்யூ 8,000. ஸோ போட்டாச்சா? நெக்ஸ்ட் நம்ம பாருங்க நம்ம எந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோன்னு. எஸ், இங்க பாருங்க பில்ஸ் ரிசீவபிள் வந்து கேஷ் ரிசீவ்ட் 60,000 நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ கிரெடிட் சைட் பை கேஷ் 60,000. ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்ஹானர்ட் ரெண்டு இடத்துல வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பில்ஸ் ரிசீவபிள் கிரெடிட் சைடு வரும். ஸோ கிரெடிட் சைடில் பை டெப்டார்ஸ்ன்னு போட்டு டிஸ்ஹானர்ட் 4,000. நெக்ஸ்ட் நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா டோட்டல் 72,000, இந்த சைடு 30,000. நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் 42,000. இதான் வந்து நம்மளோட பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்ட். இது வந்து நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல போடணும் இந்த வேல்யூ, இதை மறந்துடக்கூடாது. ஓகே. இப்போ வாங்க நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து opening balance debit side, closing balance credit side. Okay, opening balance euro 2,40,000, closing balance 2,20,000. so ரெண்டுமே போட்டாச்சா? next one வந்து by cash 6,00,000 நம்மளுக்கு receive ஆன amount, cash received from debtors. next discount allowed to customers. இது எந்த சொன்ன? debtors accountல credit side by discount allowed in 25,000 போட்டாச்சு. next நம்மளுக்கு bad debts தந்திருக்காங்க 16,000. questionல இருக்க எல்லா வேல்யூவும் நம்ம போட்டாச்சு. லாஸ்டா bills receivableல நம்ம balancing figure 42,000 கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? அந்த வேல்யூ போடணும். ஓகே, இதை மறந்துடக்கூடாது. லாஸ்டா டிஸ்ஹானர்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் நம்ம பார்த்த மாதிரி செகண்ட் வேல்யூ வந்து டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். இப்போ பேலன்ஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம பேலன்சிங் ஃபிகர் 8,59,000 கிடைக்குது. இதான் நம்மளோட கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? செகண்ட் பில்ஸ் பேயபிள் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000, closing balance 20,000. இங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு நம்ம பேமெண்ட் அகேன்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் 30,000 போடணும். ஸோ 30,000 போட்டாச்சு. இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் ஃபிகர் வந்து 40,000. ஓகேவா? இது நம்ம எங்க போடணும்? எஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ்ல இதோட ஆப்போசிட் சைடு டெபிட் சைடு போடணும். இங்க பாருங்க. ஓகேவா? next total creditors accountly opening balance வந்து credit side, closing balance debit side. so creditors ல opening balance 1,20,000, closing balance 1,50,000. next நம்ம போட வேண்டிய value cash paid to creditors 3,20,000, debit side ல 3,20,000 போட்டாச்சு. next discount allowed by suppliers 10,000, total creditors accountல debit side வரும். கடைசியா நம்ம bills payable accountல கண்டுபிடிச்ச bills payable accepted 40,000 அப்படியே debit sideல வரும்.
ஓகேவா? இப்போ வந்து இதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலன்சிங் ஃபிகர் 4 lakh வருது. ஸோ திஸ் இஸ் our credit purchases. ஹோப் உங்களுக்கு சப்சிடரி புக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கோன்னு. Hope to see you soon in another video. Thanks for watching. Bye bye.